கைஸ் நம்ம இப்போ வந்து ஏற்காட்டில் வெக்கேஷனுக்காக வந்திருக்கோங்க. சம்மர் வெக்கேஷனுக்காக வந்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஏற்காட்டில் லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே ஒரு ஓரமாக வந்து நம்ம வெயிட் பண்ணுறோம். என்ன பார்த்தீங்கன்னா செம்ம மழை லஞ்ச் சாப்பிடும்போது. பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பிரபாகரன் ஹோட்டலில் தான் வந்து நம்ம வந்து லஞ்ச் சாப்பிட்டோம். அருமையான லஞ்சு. ஓகே, மழை கொஞ்சம் விட்டுருச்சு. ஸோ அப்படியே நம்ம வந்து ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் அந்த மெயின் ஜங்ஷன்லேயே வந்து நம்ம வந்து சுற்றிக்கிட்டே இருக்கோங்க. சண்டே பார்த்திங்கன்னா பாருங்கள், மத்தியான டைமில் இவ்வளோ டிராஃபிக் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. மழை பெஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கரமான டிராஃபிக். சொன்ன மாதிரி சண்டே டைமில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஏற்காட்டில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ மழையும் பெய்ய ஆரம்பிச்சிட்டா, அதனால் மக்கள் பார்த்திங்கன்னா கூட்டம் பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரொம்பவே பிஸியாக இருக்குது இந்த ரோடு பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஹோட்டல் புக் பண்ணலங்கிறதுனால நம்ம வந்து அப்படியே ஒரு வாக்கிங் மாதிரி தான் போயிட்டு வந்தோங்க. கொஞ்சம் பிளேசஸை வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போயெல்லாம் பார்க்கல, ஏன்னா வந்து ஈவினிங்கே வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் போனோம் சென்னைக்கு. ஸோ அதனால் ரொம்ப டிஸ்டன்ஸ் பிளேசஸ்லாம் நம்ம வந்து பார்க்கல. ஸோ மெயின் ஜங்ஷன் ஏரியா, அதுக்கப்புறம் இந்த பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த ஜங்ஷனை ஒட்டியே நிறையா பார்க்லாம் இருக்குது. சில்ட்ரன்ஸ் பார்க்கு, அப்புறம் வந்து இது ஒன்று இருக்குங்க, நம்ம பொட்டானிக்கல் கார்டன். ஸோ இதை எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் சென்னை கிளம்பலாம். ஸோ பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி நிறையா மக்கள் வந்து ஏற்காடுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த பொட்டானிக்கல் கார்டன் வந்து இருக்குங்க. ஸோ அதுக்கு நோக்கி நம்ம வந்து இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ இதுலேருந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அந்த ஜங்ஷனில் தான் இருக்குது ஆக்சுவலாக. மேபி அந்த லேக் இருக்கு இல்லையா, லேக்கு, அப்புறம் அந்த பொட்டானிக்கல் கார்டன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் இருக்கும். நம்ம இதை ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டு அப்படியே இன்றைக்கி வந்து ஏற்காட்டில் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு ஈவினிங்காக வந்து நம்ம வந்து சேலத்துக்கு போகலாங்க. சேலத்துக்கு போயிட்டு அப்படியே நம்ம வந்து சென்னைக்கு போகிறோம். ஸோ டிராஃபிக் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துருச்சு. ஸோ அதாவது இந்த மாதிரி காரில் வரும்போது தான் பெரிய ப்ராப்ளம். இப்போ வந்து நம்மலாம் பார்த்திங்கன்னா சோலோ வந்ததுனால எதிர் ஆட்டோ பிடிச்சிட்டு இல்லாட்டி கொஞ்சம் தூரம் வாக்கிங் போயிட்டு அந்த மாதிரி நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, வாங்க அப்படி நம்ம வந்து இந்த பொட்டானிக்கல் கார்டனுக்கு வந்து போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மான்சூன் சீசன் பார்த்திங்கன்னா மே மந்த்தே ஸ்டார்ட் ஆகினதுனால ஸோ எல்லாருமே அந்த கரெக்டாக அந்த மே மந்த்து லீவில் பார்த்திங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருச்சுங்க கிளைமேட்டு. ஸோ நார்மலாக வந்து ஜூன் மந்த்து தான் மழை பெய்ய ஆரம்பித்தோம். ஆனால் மே மந்த் வந்து ஸ்கூல் லீவு எல்லாமே விட்டுருவாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் வந்தாலுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம், அதாவது ஹைட்டான ஹில் ஸ்டேஷன், அதாவது ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி போனால் தான் நல்ல சில்னஸ் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஏற்காடுக்கு வந்தாலுமே பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து அந்த சில்னஸ் வந்து இல்லை. கொஞ்சம் நார்மலான கிளைமேட்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ அந்த பொட்டானிக்கல் கார்டனுக்கு உள்ளே வந்துட்டோங்க. ஸோ என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா 20 rupees. அதே மாதிரி கேமராவுக்கும் ஒரு பேசிக் கேமராக்கான டிக்கெட்டை வந்து நம்ம வந்து வாங்கிட்டு உள்ளே வந்துட்டோம். பார்த்திங்கன்னா இங்கே பயங்கரமாக செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து இந்த ஃப்ளவர்ஸ் எக்ஸிபிஷன் நடக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஏதோ நடந்திருக்கு போல். பார்த்திங்கன்னா அப்படி டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ செடிகள் வந்து, பூச்செடிகள் வந்து நிறைய வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் பூச்செடிகள் பார்த்திங்கன்னா. ஸோ இது ஏதோ கண்காட்சி வந்து நடந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ளவர்ஸ் செடிகள் வந்து இங்கே நிறைய வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக. ரெண்டாவது டெக்கரேஷன்ஸ் நல்லா பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ மேபி இந்த மே மந்த்து சம்மர் வெக்கேஷன் எல்லோரும் வருவாங்கங்கிறதுக்காக வந்து பிளான் பண்ணதா, இல்லை ஃப்ளவர் ஷோ ஏதாச்சும் நடந்துச்சாங்கிறது வந்து கிளியராக தெரியல. ரொம்பவே அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. ஸோ நம்ம வந்து இந்த பொட்டானிக்கல் கார்டனில் வந்து கொஞ்ச நேரம் வந்து நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு நம்ம வந்து போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் ஒரு 1:30 அந்த மாதிரி தான் ஆகுது. ஓகே, ஸோ அதுக்கு நமக்கு வந்து டைம் வந்து ஒரு 5 மணி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது ஈவினிங். ஸோ நல்லாவே நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ பக்கத்தில் எங்கேயாச்சும் லொக்கேஷன் கூட போயிட்டு வரலாம், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஏன்னா என்ன பிரச்சனைனா மழை பெய்யறதுனால நம்ம வந்து பெருசாக எங்கேயும் போக முடியாது. ஸோ அதான் மழையில் வந்து நம்ம வந்து மாட்டிட்டோன்னா அப்புறம் பெரிய தலைவலியாக இருக்கும். ஸோ பாருங்கள் கைஸ், இவங்க வந்து பொட்டானிக்கல் கார்டன் வந்து எவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி மலர்கள், இந்த மாதிரி செடிகளெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் வந்து கொடுக்குது.
நம்ம பயங்கரமான டென்ஷனில் வந்து சிட்டியில் ஒர்க் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெக்கேஷனுக்காக இந்த மாதிரி ப்ளேஸஸ்க்கெலாம் வந்துட்டு ஸோ 1 or 2 days ஸ்பெண்ட் பண்ணணும். மெயினாக வந்து நைட்டு ஸ்டே பண்ணனா கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. ஏன்னா அந்த கிளைமேட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏற்காட்டில். நம்ம வந்து மெயினாக நைட்டு ஸ்டே பண்ணி ஏர்லி மார்னிங் அந்த கிளைமேட்டை வந்து ரசிக்கணும். அந்த சில்னஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதான் நம்ம வந்து ட்ரை பண்ணோம். பட் நம்மளுக்கு வந்து சிங்கிளாக வந்ததுனால நம்ம வந்து ஸ்டே பண்ண முடியல. பரவாயில்ல, நம்ம வந்து இந்த மாதிரி ப்ளேஸஸை வந்து பார்த்துட்டு அப்படியே போகலாம். ஸோ மழை பெய்யாமல் இருந்தேன்னா கொஞ்சம் நம்ம வந்து பார்க்கலாம். ரெண்டாவது க்ளவுடியாக இருக்கிறதுனா பார்த்திங்கன்னா இந்த ப்ளேஸஸுமே நம்மளுக்கு வந்து கிளியராக ரெக்கார்ட் பண்ண முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வந்து ஃபுல்லாகவே க்ளவுட் இருக்குங்க. கம்ப்ளீட்டாக க்ளவுட் வந்து மூடிட்டுருக்கு. நல்லா ஒரு மழை பெஞ்சு இப்போ தான் கொஞ்சமாக ஓஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப்ஸ் தான் இப்போ வந்து போட்டுக்கிட்டுருக்கு. ஸோ அதனால் சீசன் மழை ஆரம்பிச்சிட்டு, அதனால் நல்லாவே கிளைமேட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் 1 or 2 weeks பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஏற்காடு இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் வந்தேன்னா பாருங்கள் எவ்வளோ பூச்செடிகள் வந்து இங்கே வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ரொம்பவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி பிளேஸஸ்க்கு வந்து நம்ம வந்து மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போனோன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ எவ்ரி 3 months ஆக்சுவலாக அந்த மாதிரிலாம் வெக்கேஷன் போகணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னாச்சுன்னு தெரியலங்க, இந்த ஃபவுண்டெயினில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எதுவுமே அவங்க வந்து ஓப்பன் பண்ணாமல் விட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி மே மந்த்து நம்ம வரும்போது இந்த மாதிரி ஃபவுண்டெயின்லாம் செட் பண்ணதெல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் பண்ண வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா செட் பண்ணியிருக்காங்க. பட் எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகலை, அதான் பெரிய ப்ராப்ளம். ஸோ மற்றபடி இந்த ஃப்ளவர்ஸை வச்சு டெக்கரேஷன் பண்ணது ரொம்பவே அருமையாக இருக்குது. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி செடிலாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள். டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஒரே டைப் ஆஃப் செடி பார்த்திங்கன்னா வேறு வேறு கலர்லேயே இங்கே இருக்குது பாருங்கள். சுற்றி இந்த இந்த மலர் தான் ஃபுல்லாகவே இருக்குங்க. கைஸ், இந்த செடி எல்லாமே வந்து அதுவே ஆரோக்கியமாக வளருதுன்னு நினச்சிட்ருப்போம். நம்ம வந்து இந்த மாதிரி பூவெல்லாம் பூக்கிறது வந்து இந்த கிளைமேட்டுக்கோ இந்த இதுக்கோ வந்து அதுவே நல்லா வருதுன்னு நினச்சிட்ருப்போம். பார்த்திங்கன்னா இங்கேயுமே இவங்க வந்து நிறையா மருந்து அதே மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி தான் அந்த மாதிரி செடி பூவெல்லாம் நல்லா வளர்க்குறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒர்க் பண்ணுறவங்க வந்து மருந்து வச்சு கலர்ஃபுல்லாக ஒரு தண்ணி வந்து ஊற்றிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் என் போயிட்டு என்ன அப்படின்னு கேட்டேன்னா, இல்லை கெமிக்கல் கலந்த தண்ணி தான் நம்ம வந்து ஊற்றுறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒர்க் பண்ணுறவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் எந்த லொக்கேஷன்னாலுமே சரி கொஞ்சம் மருந்து போட்டால் தான் இந்த மாதிரி செடிகள்லாம் நல்லா வரும் போல் ஆக்சுவலாக. கைஸ், இந்த செடி வந்து என்ன செடின்னு தெரியல. இதில் புதிர்கிற பூவா இல்லாட்டி இது வந்து பழமான்னு கிளியராக நமக்கு தெரியல. ஸோ இதோட நேம் என்னன்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். கொஞ்சம் வித்தியாசமாக இருந்த ஆக்சுவலாக அந்த செடி பார்த்திங்கன்னா.
கைஸ் அந்த பொட்டானிக்கல் கார்டனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்பாட்டுன்னு சொல்லப்போனால் இது ஒன்று தாங்க. பாருங்கள், இங்கே இருக்கிற மலர்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. ரொம்பவே இந்த ஆக்சுவலாக இந்த சன்ஃப்ளவர் மாதிரியே டைப்பில் இருக்குது. பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ எல்லாமே அந்த மாதிரி மொத்தமாக இருக்கிறதுனால ரொம்பவே அருமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மலர்களெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே மனதுக்கு வந்து ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக கொடுக்கக்கூடிய பிளேஸ் தான் இந்த பிளேஸ் ஆக்சுவலாக. பாருங்கள், நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து ஃபோட்டோஷூட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தரமான இடம்னா ஸோ இந்த லொக்கேஷன் தான் ஆக்சுவலாக. நம்ம வந்ததுலேயே உருப்படியான பிளேஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த பொட்டானிக்கல் கார்டனில் பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ் தாங்க. பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து இந்த ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலாக. இந்த மற்ற மலர்களை கம்பேர் பண்ணும்போது இந்த மலர்கள் எல்லாமே வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த கார்டனில் வந்து எதுவுமே பூக்களை பறிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல போட்டதுனால ஸோ யாருமே அந்தளவுக்கு பூவையும் பறிக்கலை. அதனால தான் இவ்வளோ பூக்கள் வந்து இங்கே இருந்துக்கிட்டு இருக்குது, இவ்வளோ மலர்கள் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ வந்தவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு பூவை வந்து பறிச்சுட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து வெறும் காம்பு மட்டும்தான் இப்போ இருக்கணும். ஸோ அதனால் மக்களுமே நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாருமே வரணும், எல்லாருமே வந்து இந்த மலர்கள் எல்லாத்தையும் பார்க்கணும், இந்த பூக்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். ஸோ எல்லாருமே ரசிச்சுட்டு போகணுங்கிற மாதிரி மக்கள் எல்லாருமே சப்போர்ட்டிவாக தான் இருக்கிறாங்க. ஸோ லொக்கேஷன் வந்து ரொம்பவே தாறுமாறாக இருக்குங்க. ஸோ நிறைய ஸ்பாட் இருக்குது இங்கே வந்து பார்க்குறதுக்கு. ஸோ ஒன்றுமே ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி கண்ணாடி கூண்டுகளெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒன்றும் அலோவ் பண்ணல. ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் அந்த ரோஸ் செடி அதுன்னு சொல்லிட்டு நிறையா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கைஸ், நம்ம நினைக்கிறோம் இங்கே வந்து இந்த மாதிரி மலை பிரதேசங்களில் உள்ள மலர்கள்லாம் வந்து ரொம்ப அருமையாக வளருது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அதுவே தானாகவே இந்த மாதிரி வளரும் அப்படின்ட்டு நம்ம நினச்சிட்ருக்கோம். பட் அங்கே ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட கேட்கும்போது தான் நிறையா பார்த்திங்கன்னா அவங்களுமே மருந்து நிறையா அடிக்கிறாங்க. ஸோ மருந்தெல்லாம் மிக்ஸ் பண்ணி தண்ணியிலே மிக்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா செடிகளுக்கெல்லாம் ஊற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம அந்த பொட்டானிக்கல் கார்டன் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோங்க. ஸோ அந்த லேக் ஒட்டினாப்பில் இது ஒரு ஸ்பாட்டு. ஸோ இங்கேயுமே நிறையா சிட் அவுட்டு, அதே மாதிரி இந்த லேக்கை வந்து நல்லா ரசிச்சுட்டு பார்க்குற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ அதே மாதிரி வாக்கபிள் ஏரியாவும் ரெடி பண்ணியிருக்காங்க, ரொம்ப தூரத்துக்கு நம்ம வந்து வாக்கிங் போயிட்டு வர்ற மாதிரி. ஸோ இங்கே வந்து நம்ம அந்த லேக்கில் வந்து போட்டிங் போகிறத வந்து நம்ம வந்து உட்காந்துட்டு ரொம்பவே அழகாக வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஸோ அந்த போட்டிங் போகிறதெல்லாம் வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இது வந்து லேக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பாட்டு. ஆக்சுவலாக ஒரு 3-4 ஸ்பாட்டு வந்து அந்த லேக்கை சுற்றியே இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக அப்படியே நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். பாருங்கள், இந்த போட்டிங்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ணோம். ஆனால் என்ன பயங்கர க்ரௌடுங்க. ஆக்சுவலாக எங்கே போனாலுமே இந்த சம்மர் சீசனுங்கிறதுனால க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்குது. ரெண்டாவது ஒரு 4-5 பேர் வந்தோன்னா ஒரு செப்பரேட் போட்டை நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம். பட் என்னென்னா சிங்கிளாக வந்தது தான் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி ரைடெலாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியல. அந்த மாதிரி நம்ம வந்து சிங்கிளாக வரணும், வீலாக் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி க்ரௌட் இருக்கிற டைமில் வரக்கூடாது. ஆக்சுவலாக ஜூலைக்கு அப்புறமா வந்தால் ஜூனில் வந்து ஜூலையில் வந்தோன்னா ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரிலாம் லொக்கேஷன் வந்துட்டு போனோன்னா கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்குங்க. அது என்னென்னு புரியல. அதாவது தனியாக ஒரு இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸஸ்க்கு வந்தோன்னா வந்து ரூம் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு கரெக்டுங்கிறது வந்து தெரியல. ஸோ அவங்க வந்து நல்லா வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே ஜெனின் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தனா வந்து மோஸ்ட்லி ரூம் ப்ரொவைட் பண்ணலாம் ஆக்சுவலாக.
ஏன்னா இதே இது வந்து நான் வந்து கன்னியாகுமரி போகும்போது கூட ஃபேஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து ரூம் கொடுக்கல, அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு வந்திருக்கோம், நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் என்னங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்தோன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ கைஸ் நம்ம வந்து கொஞ்சம் ஏரியாஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து ஒரு 4:30க்கு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஒரு 4:30 டைமு நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஏன்னா இங்கே வந்து பஸ்ஸு கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஆக்சுவலாக. ஸோ அன்றைக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பஸ் ஏறுற மாதிரி இருந்து. ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் ஏர்லியராகவே வந்துட்டோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேலே நம்ம வந்து வெயிட் பண்ணோங்க. இந்த பஸ்ஸு போகும் அந்த பஸ்ஸு போகும்னு சொல்லி மாற்றி மாற்றி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ ஃபைனலாக ஒரு பஸ் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour நம்ம வந்து அந்த பஸ்ஸில் வெயிட் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து இப்போ வந்து சேலத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் இருக்குது பாருங்கள், எவ்வளோ பேர் ஸ்டாண்டிங்கில் அந்த பஸ்ஸில் ஏற்றிட்டு வராங்க. நம்ம கிட்டத்தட்ட 2 பஸ் ஆட்களை வந்து ஒவ்வொரு வாட்டியும் இவங்க வந்து கீழேருந்து மேலே ஏறுறதும் மேலேருந்து கீழே வர்றதுமா வந்து இந்த கவர்மெண்ட் பஸ்ஸும் ப்ரைவேட் பஸ்ஸுமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து நல்லா இல்லை. இது வந்து அதுக்கு வந்து ஒரு ஒரு எவ்ரி 15 மினிட்ஸ்க்கு ஒருக்கா வந்து இந்த மாதிரி பஸ்ஸை ரெகுலராக விட்டுட்டு இருந்தாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி க்ரௌடு வந்து வர்றதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ மலையில் வந்து பயணம் பண்ணும்போது கொஞ்சம் சேஃப்டியான பயணத்தை வந்து நம்ம வந்து பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ அதனால் கவர்மெண்ட் வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து, ஸோ ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக ரெகுலரான பஸ்ஸு வர்ற மாதிரி கொஞ்சம் செக் பண்ணான்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து சீசன் டைமில் கொஞ்சம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா, ஸோ மற்ற டைமில் வந்து அந்தளவுக்கு யாரும் வரப்போகிறதில்ல. அந்த டைமில் வந்து அவ்வளோ பஸ்ஸும் தேவையில்லை. சீசன் டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான பஸ்ஸுகளை விடுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ அப்படியே சேலத்துக்கு போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் பஸ் வந்து அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. ஓகே, ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து சேலத்துக்கு போய் ரீச் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு 6 o'clock ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ரூமில் போய்ட்டு வெக்கேட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சென்னை நோக்கி போகிறோம். ஸோ அதனால் அந்த டைமில் கண்டிப்பாக இருட்டிடும். ஒரு 7 o'clock ஆயிரும். 7 o'clock மேலே தான் நம்ம வந்து சென்னைக்கு பஸ் ஏற போகிறோம். ஸோ அதனால் இருட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து எதுவுமே ஃபர்தராக வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிடலாம். ஸோ நான் நல்லா ரசித்த மாதிரி நீங்களும் வந்து இந்த வீடியோ பார்த்து ரசிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக ஏற்காடு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து வேறு லொக்கேஷனில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.